பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் உங்களை வாழ்த்தி வருகிறேன். இன்று கர்த்தரோட வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறையப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் ஒரு சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ நம்ம ஒரு டைமில் நம்ம ஜெபிக்க உட்காந்தும் போதும் ஆபத்தில் அவர் சொல்கிறார், ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தர தேவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயாமே. அவர் என்ன பண்ணுகிறார், ஆபத்தில் நீங்கள் கூப்பிடுறீங்க, எந்த இடத்துல நீங்கள் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் சரி, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற கருத்தோட வார்த்தையை சொல்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் ஆபத்தில் இருக்கிறீங்களா, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கீங்களா, ஏதோ ஒரு பாடுகள் இருக்கீங்களா, ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களா, உங்களோட சூழ்நிலை, உங்களோட லைஃப், உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலம், உங்களோட படிப்பு எல்லாத்தையும் நினச்சி நீங்கள் கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. அப்பான்னு கூப்பிடுங்க, இயேசப்பா கூப்பிடுங்க. அவர் வருகிறார். அவர் கூப்பிடும் போது அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் கூப்பிடுவது மறு உத்தரவை கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அப்பான்னு கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணுகிறார், வந்து அந்த இடத்துல நிற்கிறார். அவர் என்ன பண்ணுகிறார், அந்த இடத்துல அந்த கல்யாணத்துக்கு போகும்போதோ அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுகிறார், 6 கற்சாடிகள் இருக்குது. அந்த கால் கழுவுற தண்ணிக்கு வச்சிருந்த அந்த கற்சாடியை, ஒன்றுத்துக்குமே உதவாத என்ற கற்சாடியை ஆண்டவர் இந்த வருஷம் இந்த நிமிடம் பொழிய நம்ம அதை பற்றி படித்து கொண்டு இருக்கோம், நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதற்கு ஒன்றுமே உதவாத அந்த கற்சாடிகளை தண்ணீரை, ஒரு நல்ல தண்ணீரை ஊற்றி அதை எடுத்து முண்டு பந்தி விசாரிப்புக்காரன் இடத்துல விசாரிக்க சொல்கிறார். அப்போ நீங்கள் அந்த இடத்துல அவரை கூப்பிடும் போதோ அவர் என்ன பண்ணுகிறார், வந்து நம்மளை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுறார், வரும்போது உங்களோட சூழ்நிலை முழுவதும் அவர் மாற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நீங்கள் அவரை கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணுறார், வந்து உங்களோட நாவுகளை தொடுகிறார், உங்களை அக்கினிமயமாக மாற்றுகிறார். அவரோட வல்லமையினால், உங்களோட அபிஷேகத்தினால் அவர் உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன பண்ணுகிறார், நிரப்பி உங்களுக்கு ஒன்றுத்துக்குமே உதவாதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, என்ன பண்ணுகிறார், உங்களை ஒரு இனிப்புள்ள திராட்சை ரசமாக மாற்றுகிறார். நீங்கள் இனிப்பு தரம் ஒரு பழமாக, ஒரு கனி தரும் பழமாக அவர் மாற்றுகிறார். அப்போ நீங்கள் அப்பான்னு கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணுகிறார், அவர் ஓடி வர தெய்வனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இன்னைக்கு நம்ம அப்பான்னு கூப்பிட அவர் ரெடியாக இருக்கலாமா? ஹல்லேலூயா. ஆமென். அவர் அப்பான்னு கூப்பிடலாமா? ஏசப்பா, நான் இந்த சூழ்நிலை இருக்கேன், நான் இந்த பிரச்சனையில் இருக்கேன். மனுஷர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், ஆனால் தேவனும் நம்மளுடைய இதயத்தை பார்க்கிறார். அந்த கல்யாணத்தில் எப்படி தேவன் அந்த திராட்சை ரசம் குறைப்பட்ட போதோ அந்த கற்சாடிகளை நிரப்பி அவர் என்ன பண்ணுகிறார், மற்றவங்களை மொண்டு குடிக்கிற அளவுக்கு அந்த தண்ணியை மாற்றுறாரோ, ஒரு இனிப்புள்ள திராட்சை ரசமாக மாற்றுறாரோ, அது போல் ஆண்டவர் உங்களையும் என்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஜெபிக்கலாமா? ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த நேரத்தில் அப்பா இந்த மெசேஜ், இந்த வசனத்தை யார் பார்க்குறாங்களோ ஏசப்பா, அவர்களுக்கு அப்பா அந்த கேட்கும் போது அப்பா ஒரு ஹீலிங் நடக்கட்டும் அப்பா, ஒரு வல்லமை கடந்து வரட்டும் சுவாமி, ஒரு பெரிய விடுதலை அப்பா அவங்க குடும்பத்துக்கு நேராக கடந்து வரட்டும் அப்பா. ஆமீன் அப்பா. அப்பான்னு கூப்பிடும் போது அப்பா எங்கள் தேவனப்பா, அந்த இடத்துல நீங்கள் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கீங்க சுவாமி. அப்பா அவங்க குடும்பத்தில் அந்த ஹீலிங் டெலிவரிஸில் கிடைக்க அப்பா ஒரு பெரிய மாற்றத்தை அந்த குடும்பத்துக்கு நேராக நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அவங்களோட வல்லமையை பேசுகிறோம் அப்பா, ஒரு விடுதலையை பேசுகிறோம் சுவாமி. அப்பா, நீங்க அவங்களுக்கு கொடுக்க போவதற்காக நன்றி, நீங்களை விடுதலையாக்க போவதற்காக நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஆவியானவரே. ஆமீன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன்.